பொதுவாக இப்போ ஜாதகத்தில் லக்னம் சொல்லுவாங்க இல்லையா, லக்னன்றது என்ன ஐயா குறிக்கும்? இப்போது சில ஜோதிடர்லாம் சொல்லுவாங்க லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு, லக்னம் வந்து கெட்டு போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, நம்ம நேர்களுக்கு ப்ரீஃபாக சொல்லுங்கள். கண்டிப்பாக ஐயா. இப்போ வந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுறீங்க, என்னன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுவீங்க? பேரு ராசி நட்சத்திரம், பேரு ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை போடுவீங்க. ஆனால் இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அவங்களோட நட்சத்திரம் தெரியும், ராசி தெரியும். ஆனால் லக்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த லக்னன்றது தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிறக்கிறோம்ல, இந்த பூமியில் பிறக்கிற நேரம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் அளவுங்கய்யா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 லக்னம், 12 ராசி கட்ட இருக்குல்ல, 12 ராசிக்கு 12 லக்னம் வரும். 12 × 24, 2 24 வந்துருங்கய்யா. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் பிறக்கிறீங்களா அந்த டைமில் வந்து ஒரு லக்னம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்கள் ராசி கட்டம் இருக்குல்ல, ஜாதகம் இருக்குல்ல, உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டு ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அதுதான் லக்னம். இப்போ நீங்கள் நிறையா ஜோதிடரோட இதெல்லாம் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு 1ஆம் வீட்டு அதிபதி இருக்காரு, 5ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி. இப்போ அந்த 1, 2 நம்ம கணக்கு எடுக்கிறோம்ல, அது எங்கேருந்து கணக்கு எடுக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த லா போட்டிருக்குல்ல, அந்த லாலேருந்து தான் நம்ம 1, 2, 3 கணக்கு எடுக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பொது பலன் சொல்கிறாங்க அப்படின்னும் போது மேஷத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவம் மேஷம் அப்படின்னு முதல் வீடாக எடுத்து சொல்லுவாங்க பொது பலன். ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது லக்னத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா லக்னத்துலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த உயிர்னுவாங்க லக்னம். ஸோ லக்னம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களுமே வந்து நல்லா இருக்கும். லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போச்சா அப்படின்னு கணக்கு கிடையாது. ஏன்னா லக்னாதிபதியை பார்த்தீங்கன்னா குரு பார்க்குறதுக்கு சில பாவகிரகங்கள் பார்க்காம இருந்தாலும் தப்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ புண்ணிய கிரகங்கள் இருக்குல்ல, குரு அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அது வந்து லக்னாதிபதியை உயிர் தப்பிச்சிடுவார். ஸோ அதனால வந்து லக்னத்தில் அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு போகும்போது லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருங்க, பாவகிரக பார்வை இருக்குது, ஸோ அப்படின்னும் போது நீங்கள் வாழ்க்கையை தகுதி இல்லாத ஆகிடுவீங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா சித்திரை வழிபாடு முறையில் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாதகத்தில் என்ன ஒரு பிரச்சனை தான் சரி, நீங்கள் ஜீவசமாதி போக போக அங்கே சித்தர்களை வழிபட என்ன ஆகும்னா இந்த கிரக தோஷம் எல்லாமே நீங்கும். ஏன்னா சித்தர்கள்ன்ற பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு புதுசாக உலகத்தை உருவாக்க முடியும். இப்போ இடையகாத்தார் கடையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஜீவசம். அப்போ அவங்க நவகிரகங்களெல்லாம் மாற்றி வைக்கும்போது ஸோ சித்தர்கள்ன்றவங்க பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. நீங்கள் அந்த ஜீவசமாதிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ள ஆற்றல் இருக்குல்ல, உங்கள் உள்ள உணருது. உங்கள் பேர் நாங்கய்யா கார்த்திக், இது என் பேர் மணிவனன். இப்போ நான் இல்லை இறந்துட்டேன்னு வைங்களேன், இப்போ என்ன சொல்லுவாங்க? பாடி தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த உயிர் அப்படி கிடையாது. இந்த எப்போ எடுப்பீங்க மணிவன், எப்போ எடுப்பீங்க, பாடி எப்போ வந்துருச்சா, அதுதான் உயிர், அவ்வளோதான். இந்த உள்ள இருக்க ஆத்மா இருக்குல்ல, அந்த ஆன்மா தான் நம்ம உயிருங்கய்யா. அந்த ஆன்மாவுக்கு வழிகாட்டல் தான் ஜீவசமாதி.